ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. பான் கார்டுகளின் அவசியம், பயன்கள் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது மட்டும் இல்லை, பான் கார்டுகளில் தரப்பட்டிருக்கிற 10 இலக்கு எண்களுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னும், அதே சமயத்தில் பான் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா நமக்கு மிகவும் அவசியமான ஆவணம் ஆயிடுச்சு பான் கார்டு அப்படின்னே சொல்லலாம். அதிக வருமானம் பெறுபவர்கள் வருடந்தோறும் தங்களது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது வருடத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் உள்ளவர்கள் ITR தாக்கல் செய்ய வேண்டியது அவசியம். அப்படி வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய பான் கார்டு அவசியம் தேவைப்படும். அனைத்து நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டுமானாலும் அதற்கு இந்த பான் கார்டுகள் தேவை. 50,000 ரூபாய்க்கு மேலான தொகையை அனுப்புவதற்கு இந்த பான் கார்டுகள் தேவைப்படும். வங்கி கணக்கை ஒருவர் துவங்க வேண்டுமானாலும் இந்த பான் கார்டுகள் தேவை. பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டுமானாலும் டிமேட் கணக்குக்கு இந்த பான் கார்டுகள் தேவை. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்ற கார்டுகளை பெற வேண்டுமானாலும் பான் கார்டுகள் தேவை. பான் கார்டு வருமான வரித்துறையால் வழங்கப்படுது. யாரும் ஒன்றுக்கு மேற்பட்ட பான் கார்டுகளை வைத்திருக்க முடியாது. உங்க பான் கார்டு தொலைஞ்சிடுச்சுன்னா ஆன்லைன்லயே அதை நீங்க விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. அதனுடைய லிங்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ரிண்ட் ஆஃப் பான் கார்டு அப்படின்ற இணைப்பை கிளிக் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பக்கம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பான் கார்டு தகவலை நீங்கள் நிரப்பணும். உங்களுடைய பான் கார்டில் பதிவு செய்யப்பட்ட செல்ஃபோன் நம்பருக்கு வரும் OTPயை அதில் நீங்கள் பதிவிட்டு சப்மிட் அப்படின்ற கிளிக்கை செய்யணும். இப்போது கட்டணம் செலுத்தணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், DD அப்படி இல்லைன்னா காசோலை மூலமா இந்த பணத்தை நீங்கள் செலுத்தலாம். பணம் செலுத்துவதற்கான ஒப்புகை சீட்டை பத்திரமாக வச்சிருக்கணும். நகல் பான் கார்டுகள் 15 இருந்து 20 நாட்களுக்குள்ள கிடைச்சிடும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு நகல் பான் கார்டுகள் அனுப்பப்பட்டுவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பான் கார்டுகள். பான் கார்டுகள் போலவே தான் பான் கார்டுகளும் இருக்கும். அனைத்து வகையான வருமான கணக்கு தாக்கல் செய்வதற்கு பான் எண் கட்டாயம் அப்படின்னா அனைத்து வகையான பரிவர்த்தனைகளுக்கும் பான் எண்கள் கட்டாயம். NPS அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகள் ஓய்வூதிய பண பலன்களுக்கு உரிமை கோர வேண்டுமானாலும் இந்த பான் எண்கள் தான் தேவைப்படும். பான், பிரான் என்ற உச்சரிப்புகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இரண்டும் வேறு வேறானவை. பார்ப்பதற்கும் இரண்டுமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் இரண்டுமே வேறு வேறானவை தான். தனி நபரின் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கு இரண்டுமே தேவையானவை என்றாலும் ஒன்று வருமான வரித்துறையுடன் தொடர்புடையது என்றால் இன்னொன்று ஓய்வூதிய திட்டத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. பான் கார்டுகளில் 10 இலக்கங்களை கொண்ட நம்பர்கள் இருக்கும். பான் கார்டுகளில் 12 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான நம்பர்கள் இருக்கும். பான் கார்டுகளின் கீழ் மக்கள் 2 வகையான NPS கணக்குகளை வச்சிருக்கிறாங்க. இந்த பான் கார்டுகளுக்கான விண்ணப்பங்கள் NSDL என்ற இணையதளத்தில் செய்யப்படுது. இதற்கு உங்களுடைய KYC ஆவணங்கள், போட்டோக்கள் கட்டாயம் தேவைப்படும். ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் என இரு வகைகளிலும் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.